ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவியில் த ரன்னிங் மேன் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரீமேக் செய்யப்பட்ட ஒரு படம். இப்போ தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. படத்துடைய ஹீரோ அவங்க ஒய்ஃப் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். இவருக்கு நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்து திடீர்னு பார்த்தா ஒரு சம்பவத்தால் பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆயிடுது, லாக் ஆயிடுது. நிறைய பணம் தேவைப்படுது. இந்த பணமெல்லாம் இருந்தால் தான் தன்னுடைய பழைய வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு போட்டி ஒன்று வரும். இந்த போட்டியில் மிகப்பெரிய தொகை ஒன்று பரிசாக கொடுக்கப்படும். இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணணும். அந்த போட்டி அறிவிச்சிருவாங்க. ஆனால் அது வந்து சாதாரண போட்டியில் உயிரை பணைய வச்சு அந்த போட்டியை விளையாடணும். அதாவது ஓடணும், ரன்னிங் ஓடணும். இந்த ரன்னிங்கில் எங்கேயாவது நின்றுட்டான் அவ்வளோதான், உயிரே போயிடும். அந்த அளவுக்கு அந்த ரன்னிங் ஓட்டம் இருக்கும். இந்த போட்டியில் கலந்துக்க போவார். ஆனால் அவங்க ஒய்ஃப் தடுப்பாங்க. இருந்தாலும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டா தான் அவர்னால அந்த பழைய லைஃப்பை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனால் கலந்துக்குவார். இப்போ இறுதியில் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அவர் வின் பண்ணாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் தாங்க. செம்மையான சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் இவர் பண்ணுற அந்த வேலைகள் எப்படியாவது நம்ம முயற்சி பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரன்னிங் ஓடுறது இப்படி எல்லாமே சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க. படத்தை முடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற கேரக்டர் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. அந்த சினிமோட்டோகிராஃபி செம்மையாக இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அப்படியே கண்ணு முன்னால் நிறுத்திட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு, தரமான ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே எமோஷனல் கனெக்ட் ஆகலை. என்னதான் அப்படி இப்படின்ட்டு இருந்தாலும் ஓடிட்டே தான் இருக்கிறாங்க. மற்றபடி எமோஷனலாம் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. நிறைய சீன்ஸில் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அந்தளவுக்கு இல்லை. ஸ்க்ரீன் பட் ட்விஸ்ட் அண்ட் இல்லவே இல்லை. அப்படியே ஒரே ஃப்ளாட்டாக தான் போகுது. இன்னும் கொஞ்சம் எமோஷனலாம் கொடுத்து அந்த ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கில் பக்காவாக கொடுத்துருந்தாங்க படம் வந்து நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் லைட்டாக அந்த மாதிரி சீன்ஸில் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணுறீங்க. மொத்தம் இந்த படம் சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, சினிமா அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.